முடிச்சிட்டாங்க அப்பா. செகண்ட் லைனோட வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, புடிச்சிட்டாங்க. சூப்பர். சூப்பர் லீடிங்ல இருக்காங்க கேகே தலைவாஸ். ஒரு டைம்ல ட்ரை பண்றாரு. ஒரு ஆளா ட்ரை. நல்ல ஒரு எஃபோர்ட். ஆஹா, ஒரு நல்ல எஃபோர்ட். அண்ட் தனசேகர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேகே தலைவாஸ் அண்ட் டெரர் புல்ஸ் இவரோட லாஸ்ட் மேட்ச்ல இருக்காங்க. அபிலாஷ் இறக்கி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரைட்ல. தனசேகர் கேகே தலைவாஸ்ல இருக்கு. முடிக்கலாம் நினைச்சாங்க, பட் இந்த ஒரு டைம்ல கேப்டன் டெரபிள்ஸோட கேப்டன் வந்திருக்காரு. புடிச்சிட்டாங்க. கேப்டனே புடிச்சு லீக் சீசன் நம்பர் 3 அதோட செகண்ட் டே கடைசி மேட்ச்ல அதாச்சும் எலிமினேட்டட் நம்பர் 2. ஸோ இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க they will head towards the eliminated number 3. ஸோ eliminated number 3யும் இருக்கு, அதில் போய் விளையாட போவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கன்னியாகுமரி தலைவாஸ் வர்சஸ் த டீம் டெரர் புல்ஸ். பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் இங்கே கிடைச்சிருக்கா தனசேகர் கேப்டனுக்கு. அஸ்வின் ரைட் வந்திருக்காங்க டெரர் புல்ஸ்ல இருந்து. சோ உங்களோட பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்களான்னு பாப்போம். சோ quite a good start. அங்க வந்து ஒரு கிக் பேக் கிக் வந்துச்சு. அந்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் போச்சு இழுக்கலாம் அப்படி ட்ரை பண்ணாரு, பட் அங்க முடியல. அஸ்வின் கிட்ட இருந்து ஒரு நல்ல எஃபோர்ட். சோ இது வரைக்கும் டெரர் புல்ஸ்க்கு பாயிண்ட் இது வரல அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல முதல் பாயிண்ட் இங்க எடுத்திருக்காங்க. தனசேகர் கேப்டன் ஆஃப் கேகே தலைவாஸ் வந்திருக்காங்க. பட் இந்த பக்கம் 3 பிளேயர்ஸ். டிஃபெண்டர்ஸ் வந்து அழகா அந்த சூப்பர் டாக்கிளை யூஸ் பண்ணுவாங்களா? முடிச்சிட்டாங்க அப்பா. செகண்ட் அப்படியே திரும்ப செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கேட்ச். சூப்பர் 6 நந்தகுமார். தேர்ட் ரைட் டுவாட ரைட். நந்தகுமார் கண்டிப்பா பாயிண்டோட வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மணிக்கு புடிச்சிட்டாங்க. மாரி செல்வம் கேகே தலைவாஸ் இருக்கு. மாரி செல்வம் களத்துல இருக்காரு. இவங்களுக்கு சூப்பர் டாக்கிள் கிடைக்குமா? ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, புடிச்சிட்டாங்க. சூப்பர். அஸ்வின் வந்திருக்காரு. ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க கேகே தலைவாஸ். ஒரு டைம்ல ட்ரை பண்றாரு. விடலங்க. ஒரு ஆளா ட்ரை பண்ணாருங்க கேகே தலைவாஸ். அண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் குவைட் ஈஸியா அண்ட் ரொம்ப இமிடியேட்லி ஈஸிலி ஒரு பாயிண்ட் இங்க எடுத்துட்டாரு அப்படின்றத பார்க்கணும். எஸ், பாயிண்டோட வந்திருக்காரு இந்த ஒரு டைம் தான். 8 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ் and 6 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ். முகமது அலி இப்போ களத்துல இறங்கி இருக்காரு. அண்ட் கேப்டன் விஸ்வாவுமே அவுட் ஆகி போயிருந்தாரு, அவுட் வந்திருக்காரு. அதே நேரத்தில் தனசேகருமே வந்திருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் பேட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 8 பாயிண்ட்ல டீம் கேகே தலைவாஸ், 6 பாயிண்ட்ல டீம் டெரர் புல்ஸ். ஸோ 3 பேர் அங்கே டிஃபென்ஸ்ல சூப்பர் டாக்குக்கான சான்ஸ். எம்டி ரைட் ஆர் மேபி ரைட் அவுட். ஸோ நல்ல ஒரு எஃபோர்ட். ஆஹா, பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க கேகே தலைவாஸ்க்கு.
ஸோ போனஸ் பாயிண்டோட வந்திருக்காங்க. அண்ட் அகைன் ஒரு ஃபுல் ஹவுஸ் டிஃபென்ஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக விஷ்வா இந்த ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். சூப்பர். ஸோ போன வேகத்தில் ஒரு பாயிண்டோட 3 பாயிண்ட்ஸில் கேகே தலைவாஸ். சூப்பர், விடலைங்க, அப்படியே புடிச்சாங்க. ரைடர் அவுட். ஸோ நம்மளுடைய டெரபிள்ஸோட கேப்டன் களத்தில் இருக்காரு. கேகே தலைவாஸ்ல இருந்து Again ஒரு நல்ல எஃபர்ட் அண்ட் தனசேகர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு. இருக்காரு. விஷ்வா வந்து இருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இப்போ வரைக்கும் கேகே தலைவாஸ். விஷ்வா பாயிண்டோட வருவாரா? பாயிண்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ லெஃப்ட் டு ரைட். சூப்பர். வந்து அபிலாஷே மறுபடியும் அவுட் பண்ணி வெளில அனுப்பியிருக்காங்க. வருமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அண்ட் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் அவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜெர்சி நம்பர் 11 விஷ்வா வந்திருக்காரு. சான்ஸ். ஆஹா, இந்த ரைட்ல 3 பாயிண்ட் விட்டாரு. அதே நேரத்துல அங்க லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அவுட் எஸ்கி ராஜா அண்ட் ஒரு ஆல் அவுட் இங்க கிடைச்ச டீம் டெரர் புல்ஸ் அந்த ஆல் அவுட் கவர்மா டீம் கேகே தலைவாஸ் 15 பாயிண்ட்ஸ்ல. அண்ட் ஜெர்சி நம்பர் 11 தனசேகர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்திருக்காரு ரைட் போறதுக்கு. ஃபுல் ஹவுஸ்ல கண்டிப்பா பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் லீடிங்க மறுபடியும் இவர் எடுப்பாரா? ஸோ போனஸோட வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 7 கார்த்திக் ரைடுக்கு வந்திருக்காரு. ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் இப்போ. ஆட்டம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடு பிடிச்சிருக்கு. ஈக்குவல் பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் 16-17. அங்க அவுட்டா அப்படின்றது பார்க்கணும். ரைடர் அவுட்டா இல்லையா? ஸோ 1 பாயிண்ட் ஈச் அப்படின்னு இருக்காங்க அம்பையர். அண்ட் 17 and 18 டெரர் புல்ஸ்ல இருந்து ஒரு 6 பேர் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுப்பாரா? சான்ஸ். நம்பர் 9 அங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு இருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு பாயிண்ட் டீம் கேகே தலைவாஸ்க்கு. எஸ், அம்பையர் சிக்னல் பண்ணிருக்காங்க. அதோட 18 ஆல். ஸோ ரெண்டு டீமுமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 18-18. ஸோ கேம் பயங்கர பரபரப்பா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதில் லூஸ் பண்ணுறவங்க அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கேம்லேருந்து வெளியில் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது. ஸோ அதனால் அந்த பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ இந்த டைம் பாயிண்ட் 1 பாயிண்ட் போயிருக்குங்க டெரர் புல்ஸ்க்கு. தனசேகர் ஸோ கேப்டன் ஆஃப் கேகே தலைவாஸ் களத்தில் இருக்காரு. ஸோ வெறும் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு ப்ரீவியஸ் இதுல. ஸோ 19-18 அண்ட் தனசேகர் கேப்டன் அழகா ஒரு ஜம்ப், அதுக்கப்புறமா ஒரு டைவ். நம்பர் 2 விஷ்வா அகைன் வந்திருக்காரு. அந்த தூக்கத்தெல்லாம் பார்க்காத மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச் எல்லாத்தையுமே பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீமுமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு ரைட்லி ஸோ மேட்ச் போகிறதே தெரியல. ஆரம்பிச்சு டக்குன்னு முடிகிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ ஒவ்வொரு பிளேயருமே ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் லூஸ் பண்ணுறவங்க அப்கோர்ஸ் வெளியே போவாங்க. இந்த நேரத்தில் தனசேகர் அவுட் ஆயிடும். ஸோ விஷ்வா ரைட் வந்திருக்காங்க. டெரர் புல்ஸ்ல இருந்து விஷ்வா. ஸோ 21 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் அண்ட் 19 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருந்தாங்க. மறுபடியும் ஒரு அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. மேபி அவர் கேப்டன் இருந்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. சரியான ஜம்ப்ல அப்படி அவுட் பண்ணியோட வந்துட்டாரு விஷ்வா. ஸோ போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு.
இந்த ஒரு டைம்ல கேகே தலைவாஸ்க்கு So அங்க ஒரு பேக் கிக் சூப்பரா எஸ்ஐ ராஜா இந்த வாட்டி சிக்கிருக்காரு. அதோட அங்கே ஒரு விசில் சவுண்ட் அண்ட் நம்ம எடுத்துறீங்க ரைட் ஜெசி நம்பர் 8 கன்னியாகுமரி தலைவாஸ்ல இருந்து ஜெசி நம்பர் 8 பிரதீஷன் இங்க வந்திருக்காரு. பிடிச்சிட்டாங்க. எஸ் ஜெஸ்ஸி நம்பர் 3 ஒரே ஆளா பிடிச்சிட்டாரு டெரபிள்ஸ்ல இருந்து. ஸோ 25 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆல் அவுட் ஆகிறதுனால சேகர் ரைட் வந்திருக்காரு. ஸோ மேட்ச் அப்படியே மாற்ற போறாரா இந்த பாயிண்ட்டை கொடுப்பாரான்னு சொல்ல பார்ப்போம். So again a easy good start that has been going on here. Just number 11 தனசேகர் மீண்டும் ஒரு முறை. So full house ல ரெண்டு டீமுமே இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. again number 7 கார்த்தி from the team டெரர் புல்ஸ்ல இருந்து நல்ல எஃபர்ட்டோட இங்க விளையாடிட்டு இருக்காரு. பட் ஏதாவது ஒரு பாயிண்ட் வருமா அப்படின்ற ஒரு முயற்சி. பட் இப்போ பாயிண்ட் தேவைப்படுற டீம் யாரு பார்த்தீங்கன்னா டீம் கேகே தலைவாஸ் தான். நிச்சயமா ஏன்னா 8 புள்ளிகள் வந்து தேவை. ஸோ இசக்கி ராஜா ஸோ ரைட் போயிருக்காரு. எஸ் ரைட் பண்றாரு கிடைக்குதா. ஸோ 29 பாயிண்ட்ஸ்ல டெரபிள்ஸ் இருக்காங்க. 20 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸான காலா இருந்துச்சு அங்க எஸ்சி ராஜா கிட்ட இருந்து. அண்ட் அகைன் விஸ்வா இங்க வந்திருக்காரு. ரைடுக்கு சூப்பரா வந்து ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட டீம் டெரர் புல்ஸ் இப்போ வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அகைன் ஒரு பாயிண்ட். ஆமாங்க ஏன்னா இந்த ஒரு ரைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரைடா இருக்கட்டும் ஸோ டீமுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. எஸ் ஸோ 10 பாயிண்ட்ஸ் தேவை பார்ப்போம். பிடிச்சிட்டாங்க விடலைங்க. டெரபிள்ஸ் விட்டு கொடுக்கறதா இல்லை அந்த பாயிண்ட் நடிச்சிருச்சு. ஸோ பிளேயர்ஸ் அதெல்லாம் எத்தையுமே கவனிக்கிறதா இல்லை. இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தாங்க போகிறோம். எல்லாரோட கண்ணு யாரு தாங்க ஜெயிப்பா அப்படின்னு இருக்கு. பாயிண்டோட வந்திருக்காரா எடுத்து லீடிங்ல இருக்காங்க டெரபிள்ஸ் அண்ட் 20 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். ஸோ இதுக்கு ஒரு சூப்பர் டேக்கிள் தேவை. இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்மளோட விஸ்வா ஸோ ஸ்டார் ரைடருமே இருக்காரு களத்துல. அதே மாதிரி ஒரு ஜம்ப் கொடுத்து மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு விஸ்வா. கேம்ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். 13 பாயிண்ட்ஸ் தேவைங்க. ஒரு ஜம்ப் கொடுக்கலாம் நினைச்சாரு பட் ஒரு போனஸ் பாயிண்டோட வந்திருக்காரு. ஸோ டெரபிள்ஸ் 1 பாயிண்ட் போகுது. ஸோ போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ 37 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க டெரபிள்ஸ் அண்ட் 21 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். கடைசி நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்காங்க பார்ப்போம். ஸோ 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கடைசி 3 நிமிஷம் ஆட்டத்தில் இருக்கும். ஸோ டெரபிள்ஸ்க்கும் கேகே தலைவாஸ்க்கும் ட்ரை பண்றாரு. எஸ் பிடிச்சிட்டாங்க. டெரர் புல்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு இனிஷியலான ஒரு கம்பேக். அஸ்வின் இப்போ வந்திருக்காரு ரைடு போறதுக்கு. அண்ட் பின்னாடி ஒரு பிளாக் வந்ததா ஒரு கவனிக்கல. நல்ல ஒரு எஃபர்ட் நல்ல ஒரு ஸோ லாஸ்ட் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிஷத்துல இருக்கும். ஒரே புடியா பிடிச்சிட்டு இருக்காரு. எஸ் ஸோ லைனை டச் பண்ணிட்டு கண்டிப்பா இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. டைமும் பெருசா இல்லை அவங்களுக்கு. ஸ்கார்பியன் கிக் அதே நேரத்துல உருவ புடி அண்ட் 2 பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு. 2 பேர் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூப்பரான ஒரு ரைட். ஸோ ஜெசி நம்பர் 13 ரைட் போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட் ஆஃப் த பிளே கடைசி 1 நிமிஷத்துல இருக்கும். கடைசி நிமிடங்கள்ல கேம் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ பாயிண்ட் இந்த பக்கமா அந்த பக்கமான்ற மாதிரி.
So yes, Kanyakumari Kabaddi League